அயோத்தி ராமர் கோயில்ல ராம் லல்லாவை பிரதிஷ்டை செய்யறதுக்கான நாள் ஜனவரி 22ஆம் தேதி. இந்த மங்களகரமான நிகழ்வுல எல்லாராலையும் கண்டிப்பா பங்கேற்க முடியாது. முக்கியமான பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நாள்ல எல்லாராலையும் கலந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் ராமரோட அருள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்றதுனாலதான் கும்பாபிஷேகத்துல கலந்து கொண்ட பலன்கள் கிடைக்க வீட்டிலேயே எளிமையான முறையில எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராமரை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா வணங்க வேண்டியது ஹனுமரை வணங்கி அவரோட ஆசையை பெற்று அதுக்கப்புறம் நம்ம ராமரை வழிபடணும். ஜனவரி 22, 2024 அன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ற இந்த நேரத்துல நீங்க ராமரை வழிபட்டீங்க அப்படின்னா வேண்டுதல் எதுவானாலும் அது கட்டாயம் நடக்கும். அபிஜித் முகூர்த்தத்துல ராமரோட சிலையை பிரதிஷ்டை செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. சோ அந்த நேரத்துல வந்துட்டு வீட்டுல நம்ம ராமரை நினைச்சு நெய் தீபம் ஏத்தணும். 11 முறை சீதாராம் அப்படின்ற நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். இந்த டைமை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு கும்பாபிஷேகத்துல கலந்து கொண்டதற்கு இணையான பலன்களை நமக்கு தரும்.